ஹாய் கைஸ். ஸோ நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னது நம்ம மெயினாக அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எம்என்டம். ஸோ எம்என்டம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ட்ரியான ப்ரைஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து ட்ராப் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு வந்து நான் ஒரு ரிஸ்க் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் 2668. ஸோ நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுற லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த 2668 வந்து நான் ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு நம்ம இந்த எம்என்டமோட இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்ல இருக்கு. ஸோ நான் இன்னும் ஹோல்டிங்கில் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹோல்டிங்கில் தான் நம்ம வச்சிருக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ரியல் டைம் பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ இன்னைக்கான டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸை வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிண்டால்கோ இருக்குது. ஸோ ஹிண்டால்கோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அப்புறம் டாடா ஸ்டீல் இருக்குது, கோல் இந்தியா இருக்குது, ஓஎன்ஜிசி நம்மகிட்ட இருக்குது. வேற விப்ரோ, பவர் கிரிட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நம்ம எந்த ஸ்டாக் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஓஎன்ஜிசி. நம்ம ஏற்கனவே நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ஹையை வந்து நம்ம ப்ரீவியஸ் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்வர்ட் சைடில். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டில் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். நமக்கு இன்னும் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் 310, டார்கெட் வந்து ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக வச்சிருக்கிற டார்கெட் 345. ஓகேவா? 345 நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இன்னும் ஹோல்டிங்கில் தான் நம்ம வச்சிருக்கோம் ஓஎன்ஜிசியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஓஎன்ஜிசி பொறுத்தளவுக்கு நமக்கு ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ். இப்போ கரெக்டாக நம்ம வந்து எந்த ப்ரைஸில் ரிஸ்க் லெவல் வச்சுருக்கோம் அப்படின்னா 327. ஸோ அந்த ப்ரைஸை வந்து நம்ம ரிஸ்க் லெவலாக வச்சுருக்கோம் 327. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் எடுக்க போகிறோம் அப்படின்னா விப்ரோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம வந்து விப்ரோ ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம். ஸோ விப்ரோ வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருந்தோம் 3 o'clock மேலே. இந்த ஒரு ப்ரைஸ், அதாவது 519, அந்த ப்ரைஸை நமக்கு வந்து தாண்டி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ட்ரி லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ அதை மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 519 என்ட்ரி ஆகியிருப்போம். கரெக்டா? ஸோ விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா 517 என்ட்ரி ஆகிருக்கும். டார்கெட் வந்து நமக்கு 545 வச்சிருக்கோம். ஸோ இதுதான் டார்கெட். ஸோ இந்த ஒரு லெவல் வந்து 545 வந்து நமக்கு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்ததுலேருந்து இங்கே வந்து ப்ரைஸ் போகும் அப்படின்ற வந்து ஒரு அசம்ஷனில் நம்ம வந்து இப்போ என்ட்ரி ஆகியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கான ரிஸ்க்கை வந்து நம்ம அப்கமிங் டேஸில் வந்து நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனதுலேருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டு ஹோல்டிங்கில் தான் நம்ம வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ஸோ பவர் கிரிட்டும் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பவர் கிரிட்டை பொறுத்தளவு ஸோ நம்ம அகைன் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ட்ரி எப்போ அப்படின்னா இது 343 கிராஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவு ஸோ இப்போதைக்கு நோ என்ட்ரி. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லிஸ்ட்டை போய் பார்ப்போம் என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னா
ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ வந்து பார்க்கலாம் நம்ம ஒரு லுக் அப்போ. ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. 20 டே மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இருக்கு. 50 டே எஸ்எம்ஏவும் தாண்டி இருக்கு. சாரி இஎம்ஏ. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா வச்சிருக்கிறவங்க எந்த லெவலில் பேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஹையை வந்து டார்கெட் வச்சு 690 அப்படின்ற ப்ரைஸ் வந்து அப்கமிங் டேஸில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூ என்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணலாம், வச்சிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு அடுத்து இருக்கிற ஸ்டாக் வந்து கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியாவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம புதுசாக என்ட்ரி ஆகி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாக் மட்டும் தான் நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் என்ட்ரி போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்க்குற எல்லா ஸ்டாக்குமே நம்ம அதை என்ட்ரி போடக்கூடாது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ கோல் இந்தியாவுமே அதோட ப்ரீவியஸ் கையை நோக்கி இப்போ வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 542 வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். கோல் இந்தியா நல்ல ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு கேப் இருக்கு. வச்சிருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் புதுசாக எதுவும் ஆட் ஆகலை. ஸோ நம்ம இன்னைக்கு ரிஸ்க் வச்சிருக்கோம். ஒரு ஸ்டாக்குக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்கு ரிஸ்க் வச்சிருக்கோம். ஓஎன்ஜிசிக்கும் நம்ம வந்து ரிஸ்க் வச்சிருக்கோம். விப்ரோக்கு நம்ம இன்னைக்கு தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் இந்த ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன மாதிரி அமையுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ நான் இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் எதாவது டிஸ்கஸ் பண்ணணும், என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து அந்த ஸ்டாக் நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதர் பேஜஸ் அண்ட் சேனல்ஸ் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லாமே என்னோட ஓன் நாலேஜ் வச்சு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே கைஸ், பை.